ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மரியாள் பிரவீன். இன்றைக்கி நம்ம சேனல் என்னன்னா, நேற்று நான் பார்ட் 3 போட வேண்டியது போட முடியலை. ஏன்னா ஒரு சில வேலைகள் இருந்துச்சு, வெளியில் போக வேண்டியது இருந்தனால என்னால் போட முடியலை. ஸோ அதை வந்து கண்டினியூவாக இன்றைக்கி போடலான்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் அதில் எதுலேருந்து ஸ்டாப் பண்ணனோ அதுலேருந்து கண்டினியூவாக சொல்கிறேன். எங்கள் அம்மா பறிச்சுட்டு வருவாங்களா அந்த சுண்டைக்காயை, அது வந்து எத்தனை கிலோ இருக்கும், எவ்வளோ ரேட்டுக்கு விற்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை இன்றைக்கி சொல்லிடுறேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் 10 கிலோ வந்து பறிச்சுட்டு வருவாங்க. அந்த 10 கிலோவிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தூக்குச்சட்டியிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் பறித்து வச்சுருப்போம். ஏன்னா நானும் சில நேரம் போய் நானும் சும்மா கிள்ளிக்கிட்டு இருப்போம். அம்மா தான் சொல்லுவாங்க, தொடாதீங்க, கையில் ரத்தம் வரும்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்படி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கிறது முதற்கொண்டு அம்மா வந்து வீட்டு தேவைக்குன்னு வச்சுக்கிடுவாங்க. வீட்டு தேவைக்கு நமக்கு வந்து இந்த பறிக்கிறது நம்ம விற்றா தான் நமக்கு சாப்பாடு. அதனால் நம்ம அதிலேருந்து எடுத்து சமையல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அம்மா கொண்டு வர அந்த 10 கிலோவும் அப்படியே வச்சுக்கிடுவாங்க. நாங்கள் சும்மா விளையாட்டுத்தனமாக பறிக்கிற அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு சொல்லி வச்சுக்கிடுவோம். வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் கூட எங்களுக்கு அந்த மாதிரி சாப்பாடு தான், சுண்டக்காய் குழம்பாக தான் வச்சு சாப்பிடுவோம். அப்புறம் ஒரு 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கீரையாக தான் இருக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க யாராச்சும் இல்லை தெரியாத ஒருத்தவங்க, நான் சொன்னால ஒருத்தன் எங்களுக்கு செயின் கொடுத்தாங்கன்னு, அவங்க எப்போமாச்சும் மீன் கொண்டு வந்து தருவாங்க. அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு 40 நாள் அப்படியே தான் எங்களுக்கு அந்த கோயிலில் இருக்கும்போது இப்படியே தான் காலத்தை நாங்கள் ஓட்டிக்கிட்டே இருந்தோம் அந்த ஊரில். அப்படி இருக்கும்போது இந்த 10 கிலோவை சுண்டைக்காய் எவ்வளோக்கு வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படி வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாளையிலலாம். ஸோ 10 படி வந்து 20 ரூபா தான். டெய்லியும் கிடைக்கிற அந்த 20 ரூபாயை வச்சு அம்மா வந்து காலத்தை ஓட்டிக்கிடுவாங்க. ஏன்னா அந்த நாளெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ தக்காளிலாம் பார்த்திங்கன்னா 2 ரூபாய்க்குலாம் நான் வாங்கின ஞாபகம் இருக்குது. ஸோ 2 ரூபாய்க்கு வாங்கினாலுமே மீதம் இருக்கிற காசு எல்லாத்தையுமே அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிச்சம் பிடிச்சி வைப்பாங்க. ஏன்னா அக்காவுங்க காசு வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு நாள் தான் அப்படி தான் கிடைக்கும். இன்னொரு அக்காவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு நேரம் அப்படிங்கிறனால நம்ம வந்து இதை சேமித்தா தான் நம்ம பிள்ளைங்களை நம்ம காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அம்மா ரொம்பவே சிக்கனமாகவே இருக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 40 நாள் போன பிறகு பார்த்திங்கன்னா வீடு எதுவுமே இல்லை. இப்படியே கோயில் எத்தனை நாள் தான் தங்குறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனையாகவே இருந்தோம் நாங்கள். இப்படி 40 நாளும் நம்ம கோயிலில் தங்கியாச்சு, நமக்கு வீடு இன்னும் கட்டணுமே, வீடு கட்டுறது கூட ஓலை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ தான் அந்த நேரம் எங்கள் அண்ணனோட நானப்பா வந்து அங்கே வந்திருந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இடத்துல எங்களை வீடு கட்ட சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அங்கே வீடு கட்டி இருக்கலாம்ல, ஏன் இங்கே வந்து இப்படி இருக்கீங்க, வீடுங்க கட்டிக்கங்க, எப்போ உங்களால் இந்த இடத்த வாங்க முடியுதோ வாங்கிக்கோங்க, அப்படி இல்லையா நீங்கள் வந்து இருக்கிற வரைக்கும் இதில் இருந்துட்டு இந்த இடத்த என்கிட்டே தந்துட்டு போங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு வீடு கட்டணும்னா ஓலை எதுவுமே இல்லை. அந்த நாளில் ஓலை வீடு தான். ஏன்னா அதில் படுத்து உடங்குங்கிற அந்த சுகம் வந்து தனியாக ஃப்ரெண்ட்ஸு. அந்த காற்று, அந்த மண், ஏன்னா கடல் ஏரியாங்கிறப்போ அந்த மண்ணில் வந்து குளிர்ச்சி தன்மைலாம் நல்லாயிருக்கும். அப்படிலாம் இருக்கிற அந்த இடத்துல வந்து வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அப்பாவுக்கு வந்து ஓலை எதுவுமே வாங்குற கூட காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் கூட அவங்களே ரெடி பண்ணி எல்லாமே பண்ணி எங்களுக்கு வீடு கூட கெட்டி தந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல இருந்துக்கங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. எங்கள் அப்பாவை அந்த இடத்துல வச்சுட்டு பால் எல்லாமே காய்ச்சி வீட்டில் காய்ச்சிட்டு இதில் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து அந்த 40 நாள் அந்த கோயிலேருந்து சுகமாகி இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இன்னும் நல்லா ஆகிட்டாங்க. டாக்டர் சொன்னது 1 வருஷத்துக்குள்ளே தான், 1 வருஷம் ஆகும் இவங்க குணமாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 6 மாதத்தில் அப்பா குணமாயிட்டாங்க. 6 மாதம் குணமான பிறகு அப்பா வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. வேலைக்கு போக ஆரம்பித்த உடனே எங்கள் அப்பா வேலைக்கு போகிறது தெரிஞ்சதோடையே எங்கள் தாத்தாவை வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பணம்னா பிணமும் வாய் பிளக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா நல்லான உடனே கொஞ்சம் நல்லான உடனேயே சொந்த பந்தங்கள் எல்லாமே தேடி வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வராத சொந்த பந்தங்கள்லாம் அதுக்கு பிறகு வர ஆரம்பிச்சிட்டு, அண்ணே வானே நம்ம வீட்டுக்கு போகலாம் வானே அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அன்னைக்கு எங்கள் தாத்தா எங்கள் சோத்து பானை எங்கள் அம்மா மூஞ்சில் தூக்கி எறிஞ்சது எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லலை, ஆனால் நான் போய் எங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுத்துட்டேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம மனசு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்த உடனே அது வந்து மறைக்க தெரியாதுல்ல. அந்த இதில் நான் போய் எங்கள் அப்பாட்ட தாத்தா இப்படி பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு எங்கள் அப்பாவும் அப்படியே பொறுமையாகவே இருந்தாங்க. தாத்தா வந்து வாப்பா நம்ம வீட்டில் போய் இருந்துக்கலாம், வா உழைச்சி என்கிட்ட வந்துரு, நான் உன் பிள்ளை குட்டியெல்லாம் பார்த்துக்கிறேன்னாங்க. எங்கள் அப்பா இல்லை நான் வரையே மாட்டேன், யாருக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க.
நான் இனி வரவே மாட்டேன்ப்பா, அங்கேயே வரல, நான் என் பிள்ளைகளோட நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முடிவு எடுத்து ஸ்ட்ராங்காக நின்னாங்க. ஸ்ட்ராங்காக நின்னதுக்கானதுன்ட்டு. ஆனால் அப்பப்போக்கி எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் பாட்டி கொண்டு போய் காசு தெரியாமல் கொடுத்துட்டு வருவாங்க. ஏன் நான் வந்து அதை ஒரு நாள் பார்த்துட்டேன் எங்கள் அப்பா கொடுத்ததை. அப்பா நீ என்ன பாட்டி காசு கொடுக்குற அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட வந்து போட்டு கொடுத்துட்டேன். அம்மா அப்பா பாட்டி காசு கொடுக்காங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னு எங்கள் அம்மா ஒன்றுமே சொல்லலை. அதுக்கு எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா முன்னாடி சொன்னாங்க. அதுக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த பாட்டி உன்ட்ட அன்றைக்கி என்ன சொன்னாங்க, ஒரு முட்டை அரிசி வேணாலும் தூக்கிட்டு போய் சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களா, அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் அந்த பாட்டிகிட்ட காசு கொடுக்கேன். எங்கள் அப்பாவை பார்க்கட்டாலும் எங்கள் அம்மையை நான் பார்க்கணுமில்ல, எங்கள் அப்பா தானே அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போவும் ஒரு எனக்கு ஒரு நேரம் என்னென்னா, நம்மளை நல்லா பார்க்குறவங்களும் நம்ம நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, அது எனக்கு வந்து டக்குன்னு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போவுமே எனக்குமே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள யாரையுமே நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் ஒவ்வொரு தருணங்களில். அதை வந்து நான் இப்போ கூட கடைபிடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸு. சில நேரங்களில் கடைபிடிச்சிருக்கேன், சில நேரங்களில் எப்போவுமே கடைபிடிப்பேன். எனக்கு பிடிச்சவங்களை யாரையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி. ஸோ நீங்களும் அப்படி இருந்திருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் அப்பாவும் காசு சேர்க்க ஆரம்பித்து எங்கள் அக்கா அவங்களுக்கு நகை எடுக்க ஆரம்பித்தாங்க. நாங்களும் நல்லா இருந்தோம். எங்கள் வாழ்க்கையில் நடந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்கு. சாப்பிட்றது கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த தருணத்தை நீங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பார்ட் போடுவேனா அப்படின்னு கேட்டால் 4வது இதெல்லாம் கிடையாது. இதோட முடிச்சுக்கிறேன். எங்கள் சொந்தக்க வாழ்க்கை இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து செய்யும் தொழிலே தெய்வம் மாதிரி அந்த சுண்டைக்காய் விளையிறப்பெல்லாம் நாங்கள் போய் பறிச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா அதுதான் எங்களுக்கு கை கொடுத்துச்சுல. அதனால் நாங்கள் எப்போவுமே அந்த இதை வந்து விடாமல் எப்போலாம் அது வந்து காய்க்குமோ அப்போல்லாம் போய் பறிச்சுட்டு வந்துடுவோம். எங்களோட வாழ்க்கை இப்படி தான் போச்சு. எங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமும் நிறையா இருக்கும். வாழ்க்கையில் வந்து இன்பம் துன்பம் 2 இருந்தால் தான் வாழ்க்கைங்கிறதையும் நான் அதுலேயும் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 6th standard படிக்கும்போது அந்த சுண்டைக்காயை நான் பறிப்பேன். அப்போல்லாம் என் கையில் இந்த ரத்தமாக வரும். அப்போல்லாம் நினைப்பேன், ஆகா அன்றைக்கி அம்மா இப்படி தானே பறிச்சிருப்பாங்க அப்படி சொல்லிலாம் யோசித்த நாட்கள் உண்டு. இப்படி தான் யோசித்து வாழ்க்கையில் உள்ள சின்ன சின்ன அனுபவத்தை நிறையாவே கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இப்படி தான் கற்றுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் போடாத மக்கள் லைக் போட்டு நம்ம சேனலை கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, பாய்.